திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தேர்தலுக்காக ஸ்டண்ட் நடிகராகிவிட்டார் என்று பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக மகளிர் அணி சார்பில் மது ஒழிப்பு போராட்டம் ஈரோடு வீரப்பஞ்சத்திரத்தில் நடைபெற்றது. பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்ட அப்போராட்டத்தில் அக்கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று பேசினார். தமிழகத்தில் மதுவால் உயிரிழப்புகள், சாலை விபத்துகள், இளம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். வரும் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்தநாள் அன்று தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ், திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தேர்தலுக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஸ்டண்ட் நடிகராகிவிட்டதாக கூறினார். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு புது ஸ்டண்ட் நடிகர் ஸ்டாலின் வந்து விட்டார். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் அவர்களுடைய சிறு வயது ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். ஸ்கூட்டியில போறது, ஆட்டோல தொங்கிக்கிட்டு போறது, டீ கடையில டீ குடிக்கிறது, ஆயாவை கட்டி பிடிக்கிறது, குடிசைகளை போறது, ஹோட்டல்ல சாப்பிடுறது, இதெல்லாம் மக்கள் இது எடுப்பட போறது. மக்களுக்கு தெரியுது, இது ஸ்டண்ட்னு தெரியுது. முன்னதாக சேலத்தில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார். அம்மாவட்ட மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கிளீன் சேலம் என்ற இணையதள சேவையை அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தார்.